உடல் நலத்திற்கு பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடனும் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவிகளை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்று ஐயம் தெளிதல் நிகழ்வில் அன்பர்களின் ஐயங்களுக்கு விடைகளை அளிப்பதற்காக நமது அன்பிற்கினிய பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் தவத்தினை தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அன்பர்கள் தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஹேண்ட்ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட்ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புதிதாக உடற்பயிற்சி தவம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். சோ அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லாததுனால நம்ம தொடர்ந்து அகத்தாய்வு பயிற்சிகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம சினம் தவிர்த்தல் பற்றி, அந்த பயிற்சி பற்றி சிறிது நேரம் சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். வள்ளுவ பெருந்தகை கூட தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அடுத்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த கோபம், சினம் அப்படிங்கிறது ஆசைக்கு தடை வரும்போதுதான் அந்த கோபம் நமக்கு வருது. இது ஒரு விலங்கின பதிவு, வித்து தொடரா நம்ம 5 அறிவுல இருந்து 6வது அறிவு மனிதனாக வந்துள்ளோம். சோ அந்த வித்து தொடராக இந்த சினம் விலங்கின பதிவாக நமக்குள்ள வந்திருக்கு. அதனால இந்த சினத்தை ஒழிக்க முடியாது, இத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி நமக்கு அதுக்கு அற்புதமா பயிற்சிகளும் கொடுத்திருக்கிறாங்க. இது அதாவது இந்த சினத்தை ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா, பாரதியார் கூட சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார் சினம் கொள்வார்தாம். அடுத்தது அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அனைத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும்னு வள்ளலார் சினத்தை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த சினத்தை இதுக்கு நிறைய பேர் இருக்கு. கோபம், வெகுளல், குரோதம், சீற்றம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த கோபம் தான் பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை. இந்த கோபம் தான் குடியையே கெடுக்கும். கோபம் ஒன்றையும் கூடி வர ஒட்டாது. கோபமே துயர் கொடுக்கும். கோபமே பொல்லாதது.
கோபமே மரளி முன் நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடும். மரளினா யமன். அப்போ வள்ளுவ பெருந்தகையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கோபத்தை பத்தி, சினத்தை பத்தி அவ்வளோ தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த கோபம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். நாம என்ன சொல்றோம், எனக்கு கோபம் வருகிறது அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம வேறு, கோபம் வேறு கிடையாது. நாம் தான் கோபமா மாறுகிறோம். சினம் ஒரு தற்கொலைக்கு சமம். எப்படி கோபப்பட்டோம் அப்படின்னா அது நம்மையே கொல்லக்கூடியது, ஒரு தற்கொலை பண்ணக்கூடியதுக்கு சமமாக இந்த கோபத்தை குறிப்பிடுறாங்க. இந்த சினம் வர்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எதிர்பார்ப்பு, நம்ம ஒரு இதை எதிர்பார்த்திருக்கோம், அதுல ஏமாற்றம் அடையும் போது நமக்கு கோபம் வருது. அடுத்து பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது அந்த சினம் பீறிட்டு எழுது. அடுத்து நம்ம செயல்களை சரிவர திட்டமிடாம இருக்கும் போதும் கோபம் வருது. அடுத்து உடல் மன இயலாமை ஏற்படும் போதும் இந்த கோபம் நமக்கு வருகிறது. அப்போ இந்த சினத்தினால நமக்கு நிறைய கேடுகள் ஏற்படுது. உடல் நலம் முதல்ல பார்த்தோம்னா, கோபப்படும் போது பார்த்தோம்னா, நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா நம்மளோட முகமே பார்த்தா விகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உடல் நலம் பாதிப்பு, அடுத்தது நமக்கு மனவளம் பாதிக்கப்படுது, மூன்றாவதாக நட்பு நலம் பாதிக்கப்படுது, அடுத்து ஆன்மீக பாதிப்பு, சமுதாயத்திற்கு கூட இந்த கோபத்தினால பாதிப்பு ஏற்படுது. அப்போ சினத்தினால நமக்கு உடல் நலத்துல எப்படி பாதிப்பு என்னன்னா, நமக்கு முதல்ல பார்த்தோம்னா கண்ணு சிவக்கும், நாக்கு குழறும், அடுத்து ஹார்ட் படபடன்னு அடிக்கும். அப்போ நமக்கு பிபி ஏற ஆரம்பிச்சிரும், கை நடுக்கம், முக விகாரம் ஏற்படும், மாரடைப்பு கூட ஏற்படும், கண் நோய்களும் ஏற்படும், மலச்சிக்கல், இதெல்லாம் நம்ம கோபப்படும் போது வரக்கூடிய பாதிப்புகள். அடுத்து மனவள பாதிப்பு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நல்லா அற்புதமா ஒரு துரியதவம் பண்ணியிருக்கோம். இந்த துரியதவம் பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், காயக்கல்ப மாலையில செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி செஞ்சோம். இதெல்லாம் செய்யும் போது நம்மளோட பயோமேக்னட்டிசம், அந்த ஜீவகாந்தம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ நாம இதெல்லாம் முடிச்சுட்டு போய் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் யாராவது பேசும்போது டக்குன்னு ஒரு கோபப்பட்டு ஒரு வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த சேமித்து வைத்த இந்த ஜீவகாந்தம் எல்லாம் அப்படி விரயமாகி விடும். அப்போ மனவளம் பாதிப்பு, நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகிறது. அடுத்து மனதுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நட்பு நலம் பாதிக்கப்படுது. நட்பு நலம் அதுதான் சொன்னோம், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனை பொன் போன்ற நட்பை கூட கெடுக்கக்கூடியது இந்த சினம். யாராவது கோபப்பட்டுட்டு இருந்தா அவங்க பக்கத்திலே யாரும் போக மாட்டாங்க. ஐயோ அவங்க கிட்டயா, வள்ளுவள்ளுன்னு விழுவாங்க. எது கேட்டாலும் வேணாம்ப்பா, அவங்க கிட்ட எல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு நட்பை கூட கெடுக்கக்கூடியது இந்த சினம். அதனால மற்றவங்களோட வெறுப்புக்கு ஆளாகி விடுவோம். அடுத்தது பார்த்தா ஆன்மீக பாதிப்பு. ஆன்மீக பாதிப்பு அப்படின்னா, நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது நம்மளால ஆழ்ந்து தவ நிலைக்கு போக முடியாது. நம்மளோட மன அலைச்சுழல் அதிகமாக இருக்கும். கோபப்படும் போது மன அலைச்சுழல் அதிகமாக இருக்கும். அடுத்தது நமக்கு அந்த மாதிரி மன அலைச்சல் அதிகமா இருக்கும்போது நம்மளால உட்கார்ந்து தவம் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியாது. அப்போ நம்ம வாழ்வின் நோக்கமான அந்த பிறவி பயனை எட்ட முடியாது. இதுதான் ஆன்மீக பாதிப்பு. அடுத்து இதனால சமுதாயத்திற்கு பாதிப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோபப்படும் போது நம்ம சொல்றோம் வாழ்க வளமுடன்ற வார்த்தையை சொல்லும் போது அது போய் பதிஞ்சு மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடுது. அதே மாதிரிதான் நம்ம கோபப்படும் போது அதுவும் போய் பிரபஞ்சத்துல பதிந்து யார் மூலமாவது அது அந்த ஃப்ரீக்வன்சில யார் இருக்காங்களோ அவங்க மூலமா அது செயலுக்கு வந்துவிடும். அப்போ இந்த கோபத்தினால 5 விதமான பாதிப்புகள், நம்மளோட உடல் நலம், மனவளம், நட்பு நலம், ஆன்மீகம், சமுதாயம், இந்த 5மே சினத்தினால பாதிக்கப்படுது. அப்போ இப்படிப்பட்ட சினம் நமக்கு தேவைதானா அப்படின்னு நாம சிந்திக்கணும். அடுத்தது இந்த சினம் பார்த்தோம்னா இதோட மறு வடிவம் கவலை அப்படின்னு சொல்றாங்க. சினம் எந்த இடத்துல நம்மளால கோபப்பட முடியாதோ அந்த இடத்துல என்ன பண்றோம், அத இருப்பு கட்டி வச்சு அது கவலையா மாறி
கண்ணீரா மாறுது. அப்போ அது அந்த இருப்பு கட்டிய சினத்தை தான் மகரிஷி வஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கோபப்பட்டா கூட ஜீவகாந்தம் அந்த நேரத்துல கொஞ்சமா தான் விரயமாகும். ஆனா இந்த கோபத்தை உள்ள போட்டு போட்டு வச்சு அது வஞ்சமா மாறும்போது அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகும். அப்போ நம்ம தேவையான இடத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நமக்கு ஒரு பெரிய பதவியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யும் போது அவங்க கிட்ட, அது இப்ப இருக்க காலத்துல கோபப்படாம இருந்தா வேலை வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. அப்போ அதே மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து நாம ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு கண்டிப்போட இருந்தாதான் அவங்க சில விஷயங்களை கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துல மகரிஷி அதுக்கும் நமக்கு அற்புதமா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. நடிப்பு சினம். நடிப்பு சினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோபத்தை உள்ள இருந்து காட்டாம, உள்ள ஆழமா ஆழ் மனசுல இருந்து அதை வெளிப்படாம சும்மா வார்த்தைகளால மட்டும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா குழந்தைங்க கிட்டயே காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நம்ம சில கோபப்பட்டாதான் சில விஷயங்கள் நடக்கும், அதுக்காக நம்ம கோபப்படுறோம். அப்போ சாயங்காலம் வரும்போது நாம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், பிடிச்ச பொருளை வாங்கி வச்சு அந்த கோபம் வந்து அவங்க மனசுல பதியாம, ஏன்னா அவங்க அந்த மனநிலையிலே தான் வருவாங்க. அப்போ நாம அந்த நேரத்துல அத நடிப்பு சினமாக இருக்கும்போது கண்டிப்பா அதே மாதிரி நம்ம கீழே வேலை செய்யறவங்க கிட்ட வேலை வாங்குறப்போ கோபப்பட்டு, மத்த நேரத்துல அவங்க நல்ல வேலை பார்க்கும்போது அப்ப தட்டி கொடுக்கும்போது, சரி இவங்க வந்து நம்ம சரியா செய்யலைன்னா தான் நம்ம கிட்ட கோபப்படுறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வர மாதிரி. ஏன்னா நம்ம ஒருத்தர் மேல கோபப்படும் போது அவங்களுக்கு வந்து அது வருத்தம், அவங்க படக்கூடிய வருத்தம் வந்து சாப அலையா நமக்கே வரும். அப்போ அது மாதிரி இல்லாம அதை நடிப்பு சினமாக உதட்டளவுல மட்டும் அந்த கோபத்தை காட்டிட்டு அடுத்த நிமிடமே அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். இததான் மகரிஷி நடிப்பு சினம்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு மகரிஷி இதுக்குதான் நமக்கு இந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது, நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் அற்புதமா தவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தவம் செய்ய செய்ய அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற 5 புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராகும். அப்ப அந்த 6 தீய குணம் இருக்குல்ல, பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த குணங்கள் எல்லாமே இப்ப படிப்படியாக படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும். என்ன மேஜிக்கா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தவம் செய்ய 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 நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி, மன அலைச்சுழல் வேகம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப மன அலைச்சுழல் வேகம் குறையும் போதுதான் நமக்கு எதையும் சிந்திக்க கூடிய திறன் மேலோங்க ஆரம்பிக்கும். ஆகினை தவம் பண்ணும் போதே ஆகினை தவத்தோட பயன்கள்லயே என்ன கொடுத்திருக்காங்க, விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை உண்டாகும். அப்போ எப்போதுமே ஒரு அவேர்னஸோட, கான்ஸ்டன்ட் அவேர்னஸோட நாம இருக்கும்போது எந்த ஒரு தவறான செயல்களையும் நாம செய்ய மாட்டோம். எந்த ஒரு வார்த்தைய பேசணும்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுவோம். எப்போ அப்படின்னா நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறைவாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்போ அதுக்கு நாம தொடர்ந்து தவ பயிற்சிகளை விடாம நம்ம செய்யணும். எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி, மகரிஷி சொன்ன மாதிரி நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமா இரு, எப்போதுமே நாம அந்த இடத்திலேயே ஞாபகமா இருக்கும்போது நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் நல்லா குறைஞ்சிருக்கும் போது நாம இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோபப்பட மாட்டோம். நிறைய பேரு பயிற்சிக்கு வந்தவங்க எவ்வளவு பேர் தங்களோட அனுபவ உரையில 12 நாள்லயே அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன், எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு எதையாவது சொல்லுவேன், ஆனா இப்ப பார்த்தோம்னா எது பேசினாலும் யோசிச்சு பேசுறேன். அது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அப்போ அதுக்கு நாம தொடர்ந்து தவம் செய்யணும். தவத்துல ஆழ்ந்து 20 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா உடல் நலமாக இருந்தாதான் நம்மளால தவ பயிற்சிகளை செய்ய முடியும். அப்போ அதுக்கு நம்ம மகரிஷி கொடுத்த அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சிகளை நாம தினந்தோறும் செய்யணும். அப்ப நாம இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா தவம் செய்து நாம நல்ல ஒரு அமைதியான மனநிலையில இருக்கிறோம். நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் தவறாமல் செய்வேன். கண்ண மூடி 1 செகண்ட் நாம எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னா நம்ம உடற்பயிற்சி செஞ்சாதான் நம்மளால தவத்துல 20 நிமிஷம் உட்கார முடியும். அப்போ தவம் செய்தால்தான் நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும். மன அலைச்சூழல் வேகம் குறைந்தாதான் எதையும் நாம சிந்தித்து செயல்படுவோம். அப்போ இந்த கோபம் அப்படிங்கிறது நமக்கு அந்த கோபத்தை மகரிஷி சொல்றாங்க, அதை ஒழிக்க முடியாது, தவிர்க்கலாம். அப்போ நாம என்ன பண்ணலாம், அந்த இடத்த விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடலாம். அந்த நேரத்துல ஏதாவது வார்த்தைகளை பேசாம இருக்கலாம். எவ்வளவோ அந்த ஒரு அவேர்னஸ் அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு விழிப்பு நிலையில நாம வந்து அந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனையும் நம்மால வராம
நம்மள பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இந்த சினம் தவிர்க்கிறதுக்கு மகரிஷி நமக்கு பயிற்சி முறை கொடுத்திருக்கிறாங்க. பொறுமையை கடைபிடித்து சினத்தை நாம தவிர்க்கலாம். நமக்கு கெடுதல் செய்பவர்களையும் மன்னித்து வாழ்த்தலாம். அதாவது நம்ம தவ முடிவுலயே நம்ம ஒவ்வொரு வாழ்த்தா சொல்லிட்டு மகரிஷி எந்த ஒரு இதுலயும் இல்லாத ஒரு விஷயம் மகரிஷி கொடுத்திருக்காங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துங்கள்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கெல்லாம் மனசு வராது. பட் இப்போ எல்லாம் நம்மள தொடர்ந்து தவம் பண்ண 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 நம்ம ஈஸியா ஏதோ நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, அதனாலதான் நம்மள கோபப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்கள வாழ்த்தக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் வந்திருக்கு. சோ ஆரம்ப காலகட்டத்துல இப்பதான் பயிற்சி எடுத்திருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து நீங்க யார் மேல உங்களுக்கு அதிகமா கோபம் வருதோ அவங்கள தொடர்ந்து வாழ்த்திட்டே இருங்க. அப்போ இந்த பயிற்சி கோபத்தை குறைக்கிறதுக்கு பயிற்சி முறை எப்படி செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ண மாதிரி அந்த துரிய தவம் பண்ணிட்டு அந்த மனதை தவ நிலையிலேயே வச்சு இந்த நமக்கு யார் மேல எல்லாம் கோபம் வருது, குறிப்பா பார்த்தா நம்மளோட வீட்டுல கூட இருக்கிறவங்க கூடதான் அதிகமா நமக்கு கோபம் வரும். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த சினம் எழுவதற்கு காரணம் என்ன, இந்த காரணத்துல என்னோட பொறுப்பு என்ன, இது முன் அனுபவம், இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிகழ்ச்சி நடந்ததா, அதுல எப்படி நான் செயல்பட்டேன், அதை பத்தி யோசிக்கணும். அப்போ இதுக்கான விடைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இனிமேற்கொண்டு இவர்கிட்ட நானு சினம் கொள்ள மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் செஞ்சுட்டு அவங்கள நாம வாழ்த்தலாம். இப்ப மகரிஷி நமக்கு அட்டவணை போட்டு பயிற்சி கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம ஒவ்வொரு வரிசை எண் போட்டுட்டு சினம் ஏற்படும் நபர்கள் யார் கூட நமக்கு கோபம் வருது அவங்க பேரை எழுதிக்கணும். அடுத்தது அவங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அப்ப அந்த என்ன அவங்க ரிலேஷன், ரெண்டு பேத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னவோ அதை எழுதிக்கணும். அடுத்தது மூணாவது கட்டத்துல சினம் எழ காரணம், என்ன காரணத்தினால இன்னைக்கு கோபம் வந்துச்சு, அப்போ சினத்திற்கான காரணத்துல என்னோட பொறுப்பு என்ன, முன் அனுபவம். அடுத்து முடிவுல நாம சங்கல்பம், வாழ்த்து, மன்னிப்பு. அது நம்ம மேல தப்பு இருந்ததுன்னா நாம மன்னிச்சு அவங்க மேல தப்பு இருந்ததுன்னா நாம அவங்கள மன்னிச்சு வாழ்த்தணும். நாம ஏதாவது தவறு பண்ணிருந்தோம்னா இனிமே இத மாதிரி சூழ்நிலையில நான் இந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன்னு நாம ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அப்போ சினத்தை தவிர்க்கதற்கு மகரிஷி கொடுத்த அற்புதமான இந்த பயிற்சிய நாம தொடர்ந்து செய்ய 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 நமக்கு யார் மேல கோபம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் மெயினா நமக்கு மகரிஷி கொடுத்த அற்புதமான தாரக மந்திரம் அந்த வாழ்த்து. அப்போ யார் மேல நமக்கு கோபம் வருதுன்னு பார்த்துட்டு அவங்கள நாம தொடர்ந்து தவம் பண்ணி முடிச்சுட்டு வாழ்த்தும் போது அதுக்கு இன்னும் பவர் அதிகம். ஏன்னா எப்படி ஒரு வில்லுல இருந்து அம்பெடுத்து விடும்போது கிட்டதான் விடும், அதே இது நல்ல பின்னுக்கு தள்ளி இழுத்து விடும்போது நம்ம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்குக்கு அந்த அம்பு போய் சேரும். அதே மாதிரி நம்மளோட மனம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து நாம உள்ள தவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்த்து செயல்படுற வேகம் சீக்கிரம் போய் அவங்கள சேரும். அப்போ இன்னைக்குல இருந்து நாம அந்த சங்கல்பத்துல இன்று முதல் அவங்க மேல நான் சினம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாம சங்கல்பமா மனதுல சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சினம் தவிர்த்தல் பயிற்சியில இருக்கிறேன், அதனால சினம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அமைதியாகவும் விழிப்பாகவும் நம்முடைய மனநிலைய ஒரு விழிப்பு நிலையிலேயே வச்சிருக்கணும். இதே முறையில ஒவ்வொருவரையும் எடுத்து நம்ம வரிசை எண்ணில் ஒவ்வொருத்தரா போட்டிருக்கோம்ல, அதுல ஒவ்வொருத்தரையா எடுத்து முறையாக இந்த பயிற்சியை செஞ்சு சினம் தவிர்த்து நாம வாழ்வில வெற்றி காணலாம். ஒரு வார காலம் காலை மாலை உட்கார்ந்து இந்த சினம் ஒழிப்பு உறுதிமொழியை நாம அப்படியே எடுத்துக்கணும். இதுக்கிடையில அந்த நினைவு மாறாம அந்த நபரோட பேசி பழகணும். ஒரு வார காலம் இத நாம ஒரு விரதம் மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடமையை நிறைவேற்ற கோபம் கொள்ள வேண்டி இருந்தா கூட நாடகத்துல நடிக்கிற மாதிரி நடித்து மனதை சினம் பற்றாதவாறு நாம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தும் போது அன்பு மேலோங்க ஆரம்பிக்கும், கோபம் வர்றது தவிர்க்கப்படும், நம்மளோட மனம் செம்மைப்பட்டு விடும். அப்போ மகரிஷி அற்புதமா ஒரு கவி கொடுத்திருக்கிறாங்க. சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்தே எழாமல் காப்பேன் என்று
பல முறை கூறு வெற்றி கிட்டும். எவ்வளவு அற்புதமா கவியில கொடுத்துட்டாங்க பாருங்க. இது மனிதர் வாழ்வையே சீரழிக்கக்கூடிய ஒரு நச்சு நச்சு விஷம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மன வலிவு, உடல் வலிவு, முயற்சி, நம்மளோட மதிநுட்பம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா மதிநுட்பம், அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு, எதையும் ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவெல்லாம் எப்ப நமக்கு கிடைக்கும்? தவம் செய்யும் போதுதான் நமக்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை இது எல்லாமே கிடைக்கும். அப்போ நாம அந்த நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள்னாலதான் இந்த மாதிரி யார் மேலயாவது நம்ம கோபப்படுறோம். அவங்க நம்மளோட கருமைய பதிவுகளை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலே அவங்க மேல நாம கோபப்பட மாட்டோம். சோ அப்படியே அவங்க நம்ம மேல கோபப்பட்டாலும் அவங்கள நாம வாழ்த்தி வாழ்க வளமுடன்ற தாரக மந்திரத்தை நாம எடுத்துட்டு தொடர்ந்து அவங்கள வாழ்த்த 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 ஒண்ணு அவங்க நம்மளோட இணக்கமாவாங்க, இல்ல நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சியில நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து செய்து நாமளும் இந்த சினத்தை தவிர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். தொடர்ந்து உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் தவறாமல் செய்வோம்னு தினந்தோறும் இரவு படுக்க போறப்போ நாம சங்கல்பம் செய்து கொள்வோம். காலையில எந்திரிச்ச உடனேயும் நம்ம பெட்ல உட்கார்ந்துட்டே நாம இந்த சங்கல்பத்தை சொல்ல 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 அது நம்முடைய உடல் செல்கள்ல பதிவாகி நமக்கு அந்த சூழ்நிலை நம்ம மனசு இன்னைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு இருந்தா கூட நமக்கு அந்த உடற்பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பதிஞ்சிருக்கிற தொடர்ந்து நாம பயிற்சிகளை செய்ய 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 நம்ம வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி அம்மா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். பழனிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம், மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பழனிவேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தி தவம் கரெக்டா அது வருத்தமாக்குது. நிறைய டைம் உட்காந்து பண்ணிட்டாலும் உணர்வே என்னால ஃபீல் பண்ண முடியல. அது எப்படி இருக்கும் அந்த உணர்வு? அந்த சாந்தி தவத்தை எப்படி கரெக்டா நம்ம ஓகேங்கய்யா. அதாவதுங்கய்யா, நம்ம சாந்தி தவம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, மகரிஷி நமக்கு ஒரு டெக்னிக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம காயக்கல்பத்துல அஸ்வினி முத்திரை பண்ணுவோம்ல, ஆனஸ கான்டாக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்க. அத நீங்க உட்காரு சாந்தி தவம் சாந்தின்னு சொல்லும் போதே ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க. சரிங்களா? அஸ்வினி முத்திரை போட்டு அஸ்வினி முத்திரை போடும்போது ஒரு ஜெர்க்கு கிடைக்கும் பாருங்க. அதுதான் இன்டர்னலா மூலாதார சக்கரம் இருக்கிற இடம். வெளிப்புறமா ஆசிரியர்கள் உங்களுக்கு தொட்டு காட்டியிருப்பாங்க, ஸ்பைனல் கார்டோட டெய்ல் எண்டு. சோ நம்ம அந்த அஸ்வினி முத்திரை போட போட அந்த இடம் தான் மூலாதார சக்கரம். ஏன்னா ஆக்னியில பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு அந்த துடிப்பு தெரியும். ஏன் அப்படின்னா இப்ப மூலாதாரம் தான் உயிர் சக்தியோட இடம். சரிங்களா? சோ அதை எடுத்துட்டு நாம புருவ மத்திக்கு வைக்கும் போது அந்த இடத்துல நமக்கு துடிப்பு தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அதாவது பாத்தீங்கன்னா மீன் தண்ணியில போயிட்டு இருக்கு. அந்த மீனை எடுத்து அதோட இடம் நீர் தான். சோ அந்த மீனை எடுத்து நம்ம வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா அப்படி துடிக்கும். அதே மாதிரிதான் அந்த உயிர் சக்தி, குண்டலினி சக்தி, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சக்தியை தட்டி எழுப்பி நாம புருவ மத்திக்கு கொண்டு வரும்போது எப்படி அந்த மீன் துடிக்குதோ அதே மாதிரி அந்த இடத்துல அந்த உயிரோட துடிப்பை நாம அறியலாம். அதே மாதிரி அந்த மீனை எடுத்து திருப்பி தண்ணிக்குள்ள போடுங்க, அப்படியே இயல்பா போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் திருப்பி நாம சாந்தி தவத்துல இந்த புருவ மத்தியில இருக்கிற எனர்ஜி அப்படியே எடுத்துட்டு மூலாதாரத்துல வைக்கும்போது அதோட இடம் அது. அதனால அது இயல்பா இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்ம கவனத்தை அங்க வச்சுட்டு நீங்க அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க. மனசு வெளியில போறப்பெல்லாம் நீங்க ஒரு வாட்டி அஸ்வினி முத்திரை போட போட உள்முகமா திரும்ப ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா அந்த உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களையா? நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இது அஸ்வினி முத்திரை போட்டு போட்டு பாருங்க. அதே மாதிரி முதல்ல 5 தடவை போட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துலயே கவனிச்சுட்டு இருங்க. மனசு எப்படியும் வெளியில போகும். வெளியில போறப்ப திருப்பி ஒரு தடவை அஸ்வினி
முத்திரை போட்டுக்கோங்க. அந்த இடத்துக்கு திரும்பி வந்துடும். அப்படியே பிராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ணும்போது அந்த இடம் நல்லா பிடிபட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரிங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா ஐயா? இல்ல மேடம், இல்ல. ஓகேங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, நம்ம வயசுடைய காரணமாவோ இல்ல உடம்புடைய பருமன் காரணமாகவோ வஜ்ராசனம் போட முடியாட்டி என்னன்றது? பரவாயில்லைங்கய்யா. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, முடிஞ்ச பெட்டு மேல அந்த வஜ்ராசனம் வைக்கும்போது கால்ல ஒரு வலி இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கோங்க. பில்லோவோ ஒரு டவலையோ மடிச்சு பெட்டு மேல உட்கார்ந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மத்தபடி பயிற்சி பண்ணும்போது நீங்க சுகாசனத்துல உட்கார்ந்து செய்யுங்க. பரவாயில்ல. சரிங்களா? நீங்க இந்த பெட்டு மேல உட்கார்ந்து உங்களுக்கு டைம் இருந்தா கூடுதலா கூட ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ந்துக்கலாம். டெய்லி அப்படி பிராக்டிஸ் பண்ண 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 தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கு அந்த இடம் நல்லா பிளெக்சிபிளா. அடுத்து நம்ம கால் பயிற்சியில ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் பண்றோம் பாருங்க. காலை இன் அவுட் ரைட் லெஃப்ட் அதெல்லாம் பண்ண பண்ண அந்த கால்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா பிளெக்சிபிளா வர ஆரம்பிச்சிடும். எனக்கு மூட்டு வலி இருக்கிறதுனால காலை மடக்க முடியல. ஓகே. காலை மடக்கி வைக்க முடியல. சரி சரி. பரவாயில்லைங்க. அதனால பரவாயில்ல. நீங்க பெட்டு மேல உட்கார்ந்து இத மட்டும் ஒரு 5 நிமிஷம் டெய்லி செஞ்சு பாருங்க. சரிங்களா? செஞ்சுட்டு நீங்க பயிற்சி பண்ணும்போது சுகாசனத்திலேயே உட்கார்ந்து பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கே தெரியும். அந்த பிளெக்சிபிலிட்டி வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்க வஜ்ராசனத்துல உட்காருங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல. வயது காரணமா நமக்கு சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா சுகாசனத்துல உட்கார்ந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி கண் பயிற்சி, இந்த தசைநார் மூச்சு பயிற்சியில முதல் 2 பயிற்சி இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் வந்து நீங்க சேர்ல உட்கார்ந்து பண்ணுங்க. தரையில உட்கார்ந்து பண்றதை விட ஒண்ணு வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்ணணும் கண் பயிற்சி. அப்படி இல்லைன்னா சேர்ல உட்கார்ந்து பண்ணணும். சரிங்களா? நன்றிம்மா, நன்றி. ஓகே. நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்திராமா, நிறைவு பண்ணிக்கலாமா? நன்றிம்மா. சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக சிறப்பாக இன்று நமக்கு ஐயந்தெளிதல் நிகழ்ச்சியில் சினம் தவிர்த்தல் பற்றி பேசி அன்பர்களின் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த பேராசிரியரை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா.